21வது கொஸ்டின். இதுவும் கன்டினியூஸ் தான். ஸோ ரேண்டமா ஒரு ஏ குடுத்துட்டு, அந்த அப்ரோச் பண்ணும்போது என்னவா கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். திரும்பி அதே விஷயம் தான். லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டூ இங்க ஏன்னு சொல்றதுனால, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் பார்க்க போறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இங்க எனக்கு ஒரே ஃபங்ஷன் தான் எடுக்க போறான். காரணம் என்னன்னா, இங்க வந்து ஏய தவிர பார்த்தன்னா, F1, F1 இது மட்டும் தான் F2வா இருந்திருப்பான். F2ன்னு சொல்றது எடுக்கும்போது, x ஏன்னு சொல்லும்போது உங்களுக்கு 0 எடுத்திருப்பான். ஸோ அதனால ஆப்வியஸா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் சே கிடைக்க போற வேல்யூ என்னவோ சேமா தான் கிடைக்க போகுது. அதனால எக்ஸ்டெண்ட்ஸ் டூ ஏன்னு நான் எழுதியிருப்பேன். ஏன்னா ஒரே ஃபங்ஷன்ல. அதனால நான் போடுறதும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் போடுறது உங்க இஷ்டம். ஸோ போட்டாலும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கிறதுனால, நான் டைரக்ட்டா வந்து இத இங்க எழுதிருவேன். ஓகேவா? இந்த ஃபங்ஷன ஸ்ட்ரெய்ட்டாவே எழுதிருவேன். என்னன்னா, x -aa sin 1/x -aன்னு எழுதிருவேன். இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து x -aன்னு சொல்றான் பார்த்தீங்களா? அந்த x -aன்னு சொல்றத நான் என்ன பண்றேன்னா, yன்னு ஃபங்ஷன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தான் மாத்துறேன். இப்போ x → toன்னு சொல்றதுக்கு பதிலா இங்க y → to 0ன்னு சொல்லிருவேன். ஓகேவா? என்ன பண்றேன்னா, y x -aன்னு எழுதிக்கிறேன். தென் x → to a ஆச்சுன்னா, y யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? x → to aனா, y யோட வேல்யூ எனக்கு 0ன்னு கிடைக்க போகுது. இங்க இத a அப்ரோச் பண்ணா 0 தானே கிடைக்கும். அதான் இங்க எழுதியிருக்கேன். அதான் y → to 0. தென் இது x -aக்கு பதிலா mod y sin yன்னு எழுதிருவேன். ஸோ இத பார்த்தோனே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஆல்ரெடி போட்ட கொஸ்டின் தான். சைன் ஃபங்ஷன் பை யூசிங் சாண்ட்விச் லெம்மா -1க்கும் +1க்குள்ள தான் அப்ரோச் ஆயிட்டு இருப்பான். ஸோ அதனால இங்க mod yய ஜஸ்ட் மல்டிபிள் பண்றேன். mod y இந்த இடத்துல 1/yன்னு வந்திருக்கணும். எழுதல. இப்ப இங்க எழுதிர்றேன். ஓகே. இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்க போகுது. ஸோ மாட் ஃபங்ஷனு இது அப்சல்யூட் வேல்யூ இருக்கிறனால, இந்த ஃபங்ஷன நான் மல்டிப்ளை பண்றதுனால, எந்த ஒரு ஃபங்ஷனும் டிஃபர் ஆகாதனால நான் டைரக்ட்டா மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் போட்டாலும், பாசிட்டிவ் போட்டாலும் இந்த ஃபங்ஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன், பை யூசிங் த சாண்ட்விச் லெம்மா லிமிட் அப்ளை பண்றேன். அவுட்டர் லேயருக்கு எனக்கு கிடைக்க போற லிமிட் பாயிண்ட் எனக்கு சேமா இருந்துச்சுன்னா, உள்ள இருக்க லிமிட் பாயிண்ட் எனக்கு அதே லிமிட் பாயிண்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவேன். ஸோ அதனால அது ரிலேட்டடா வரேன். லிமிட் y → to 0 mod y sin i ≤ லிமிட் y → to 0 mod y. ஸோ இவன் 0க்கு போயிருவான். இவனும் 0க்கு போயிருவான். ஸோ என்னோட அவுட்டர் லேயர் வந்து எனக்கு 2மே 0க்கு போறனால, இன்புட் லேயரும் உள்ள இருக்க லேயரும் எனக்கு உள்ள இருக்க ஃபங்ஷனும் எனக்கு 0வா தான் போவான். ஸோ அதனால இது வந்து ஆப்வியஸா கன்டினியூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த 22வது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k.